தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். ஒட்டுமொத்த நாட்டின் கவனமும் திரும்பியிருக்கிறது தமிழ்நாட்டின் பக்கம். இன்றைய முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் பக்கம் ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு முழுமையடைந்திருக்கின்றன? எந்தெந்த தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இதுவரை சென்னைக்கு? முழுமையான தகவல்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை இன்றைய தினம் சென்னையில் கூட்ட உள்ளார். அந்த கூட்டத்தை தான் தேசிய அளவில் அனைத்து கட்சிகளும் அனைத்து அரசியல் இயக்கங்களும் உற்று நோக்கி கொண்டு உள்ளன என்றுதான் கூற வேண்டும். அதற்கான முதல் கூட்டம், அதாவது தொகுதி மறு வரையறை தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டமானது இன்றைய தினம் சென்னையில் இந்த ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள 7 மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரடியாக சென்று, அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று அவர்களுக்கு கடந்த வாரம் முழுவதும் அழைப்பு விடுத்திருந்தனர். இந்நிலையில் முதல்வரின் அழைப்பை ஏற்று அதாவது தமிழ்நாடு அரசு அழைத்த அனைவரும் இந்த நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு, அந்த தொகுதி மறுவரை தொடர்பான அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். அதன்படி பார்த்தோம் என்றால் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் 3 மாநிலங்களின் முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். கேரளா முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவத்சிங் மான் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இதை தவிர்த்து கர்நாடகா மாநிலத்தின் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இதை தவிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். முக்கியமாக கூற வேண்டும் என்றால் சிபிஐ சேர்ந்த பினாய் விஸ்வம், சிரோன்மணி அகாலிதள் கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதி, மேலும் தெலுங்கு ஆம் ஆத்மியை சேர்ந்த பிரதிநிதி, கேரளா காங்கிரஸை சேர்ந்த பிரதிநிதி, முக்கியமாக கூற வேண்டுமென்றால் ஆந்திராவின் தற்போது துணை முதல்வராக உள்ள அந்த ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இதே போன்று அசுவதீன் ஓவைசியின் ஆல் இந்தியா மஸ்திச் என்ற கட்சியை சேர்ந்த ஒரு பிரதிநிதியும் கலந்து கொள்ள உள்ளார். இதே போன்று ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதாதள் அந்த கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். இதன்படி பார்த்தோம் என்றால் கேரளா, பஞ்சாப், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட அந்த மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள், முதல்வர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கினர். முதலாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தான் சென்னைக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பஞ்சாப் முதல்வர் மற்றும் தெலுங்கானா முதல்வர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளனர். சரியாக 10 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டமானது சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்காக அனைத்து ஏற்பாடுகளும் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்தின் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலின் நுழைவாயிலில் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் என்று அந்த ஒரு பதாகையானது வைக்கப்பட்டுள்ளது. அது கூற வேண்டுமென்றால் ஃபேர் என்பது ஒரு நியாயமான தொகுதி மறு வரையறை என்பதை வலியுறுத்தும் வகையில் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை ஒரு வலியுறுத்தும் வண்ணம் ஒரு பதாகையானது வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை அந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு முன்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தூண்களும் உள்ளது. அந்த மெட்ரோ ரயில் தூண்களை பொறுத்தவரையில் அனைத்து தலைவர்களையும் வரவேற்கும் வண்ணம் பதாகைகளும் வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பதாகைகளிலும் முதலமைச்சரும் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களும் இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஒரு புகைப்படத்தில் முதல்வருடன் பினராயி விஜயன், இன்னொரு புகைப்படத்தில் முதல்வருடன் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர், அதனைத் தொடர்ந்து கே.டி. ராமராவ் உள்ளிட்ட, அதனைத் தொடர்ந்து நவீன் பட்நாயக் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த கூட்டுக்குழு கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைய தினம் அந்த நட்சத்திர விடுதியில் தயார் நிலையில் உள்ளது என்று கூறலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் சரியாக 9:30 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு வர உள்ளார். அதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.